அப்போ காங்கிரஸை பொறுத்தவரை அவர் வந்து தள்ளி வைக்கிறார். எதுக்குன்னா நாளைக்கு தேவைப்படும். ஒருவேளை திமுகலேருந்து யாருன்னா பிரிஞ்சு வந்தாங்கன்னா நம்ம தலைமையிலையோ இல்லை நம்ம அவங்கள சேர்த்துக்கிறதுக்கோ காங்கிரஸ் கட்சி ஒரு பெரிய கட்சி உதவி பெறும். ராகுல் காந்தியோடு சேர்ந்து பயணம் பண்ணுறதுக்கு அவருக்கு இருக்கிற ஒரு ஆசை, அதை இவர் வெளிப்படுத்துகிறார். ஆனால் அதை ஓப்பனாக சொல்ல முடியாது. இதில் அண்ணாமலை அவர்கள் எங்கிட்ட பூத்தில் நாங்கள் வேலை பார்க்குறோம், காரியகர்த்தா போட்டோன்னு சொல்லிட்டு பொய் சொல்லிட்டார். கிட்டத்தட்ட அதாவது பொய் உண்மைக்கு மாறாக சொல்லிட்டார். விஜயோட ரசிகர்கள் சமீபத்தில் கூட சூப்பர் ஸ்டாரோட அந்த படத்துலலாம் வந்துட்டு போயிட்டு லியோ அளவுக்கு இல்லை, அங்கே போய் வெறுப்பேற்றது. ஏதோ ரஜினியோட தொண்டர்கள் வந்து அவங்களே பாவம், அவங்க அரசியல் அவர் வருவார்னு ஆசைப்பட்டு உலகத்தை பார்த்தவங்க, ஆண்டு அனுபவித்தவங்க. ரஜினியோட ரசிகர்களை குறைச்சிலாம் மதிப்பிடக்கூடாது. மோடி அவர்கள் வந்து 2 வருஷத்துக்கு 3 வருஷத்துக்கு முன்னாடி நல்லவராக இருந்தாரா? கோயம்புத்தூரில் போய் பார்த்தீங்க, மோடி அவர்கள் மொத்தமாக தமிழ்நாட்டில் என்னைக்குன்னா மோடிக்கு ஓட்டு போட்டாங்களா? போடல. நீங்கள் ஒண்டி எதுக்கு போய் கோயம்புத்தூரில் அவரை பார்த்தீங்க? அப்போது பார்த்தீங்க, நட்பு பாராட்டி. அன்றைக்கி மோடி அவர்கள் வந்து கொள்கை எதிரியாவோ அரசியல் எதிரியாவோ தெரில. அதிமுக ஆட்சியில் இருந்தபோது சென்னை மாநகரத்தில் மேயர் ஸ்டாலின் நிற்கிறப்போ ஸ்டாலினுக்கு அதிகமாக ஓட்டு போட்டாங்க. முதலமைச்சருக்கு அம்மையார் ஜெயலலிதா அதிமுக, சென்னைக்கு மேயர் அப்படின்னும் போது ஸ்டாலின் வேணும். ஏன் அப்படின்னா ஆளுமையை பார்க்குறாங்க. அவர் முதலமைச்சர் ஆகவே முடியாது, நான் அப்படி ஒரு நாளும் எல்லளவும் நான் அந்த கருத்துக்கு நான் போகல. 2026 அதுக்கு சாத்தியம் இல்லை. இவர் பண்ணுற அரசியலுக்கு இவ்வளவு தான் போகும் அந்த பஸ்ஸு. நயினார் நாகேந்திரனுக்கும் அண்ணாமலை அவர்களுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அண்ணாமலை அவர்கள் பத்திரிகையாளர்கள் அதிகமாக சந்திப்பார், பேசு பொருளாக இருப்பார், சர்ச்சையின் நாயகன். நயினார் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. பூத்து வேலையில் தெளிவாக இருக்கு. நான் முன்னாடியே இந்த பூத்து பற்றி சொல்லியிருக்கேன். பூத்தில் எந்த பூத்தை எப்படி பண்ணணும், என்ன ஏது, எப்படி பிஜேபி கட்சிக்காரர்களும் அதிமுக கட்சிக்காரரும் ஒன்றிணைணும் அப்படின்றதுல அது இன்னொன்று. நயினார் நாகேந்திரன் வந்து தேர்தல் அரசியல் தெரிந்தவர். திருவண்ணாமலை கோயிலில் மக்கள்கிட்ட வந்து காசை பிடுங்குறாங்க. கோயில் சனாதனம் அகமை விதி அதுக்குள்ளெல்லாம் போகாமல் சாமி கும்பிட்ட வரவங்க கிட்ட காசு பிடுங்குறாங்களா இல்லையா? யூனிஃபார்ம் போடாமல் கொத்து சாவி வச்சுட்டு அவன் திறந்து விட்டுட்டு காசு வாங்குறாங்க. திருவண்ணாமலை கோயிலில் நடக்குது. அதே மாதிரி உங்களுக்கு திருச்செந்தூர் கோயிலில் நடக்குது. மூத்த பத்திரிகையாளர் திரு கோட்டீஸ்வரன் அவர்கள், அவர் இன்னைக்கு நம்மிடையே இணைந்திருக்கார். அரசியலில் இருக்கக்கூடிய சுவாரஸ்யமான நிகழ்வுகளை பற்றி அவர்கிட்ட பேசலாம். வணக்கம் சார். நேயர்களுக்கு அன்பு வணக்கம். விஜய் அவர்கள் அவரோட பேச்சில் சொல்லும்போது கூட யாரோட கூட்டணி அப்படிங்கிறது தெரியாமல் சஸ்பென்ஸ்லேயே வந்து சஞ்சாரம் செய்யட்டும் எல்லாரும் அப்படிங்கிற ஒரு வாக்கியத்தை சொல்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து சீமான் அவர்கள் அவரை விஜயோட பேச்சு பற்றி கருத்து கேட்கும்பொழுது காங்கிரஸை பற்றி அவர் ஒன்றும் சொல்லலை, மயிலரகால சீவிட்டு போகிறாரு, ஒரு பக்கம் கடப்பாறையில் வந்து அடிக்கிற மாதிரியான போக்கு இருக்குது அப்படிங்கிறாரு. விஜய் வந்து காங்கிரஸ் பற்றி எதுவும் பேசாமல் இருந்ததுக்கும் இன்னொரு 8 மாத காலத்துக்கு முன்பாக இந்த கூட்டணியில் ஏதாவது சலசலப்பு வந்து உடஞ்சி இந்த பக்கம் வர்றதுக்கும் ஏதாவது ஒரு தொடர்பு இருக்குமா? அப்படி வர வாய்ப்பு? ரொம்ப முக்கியமான கேள்வி இப்போ நீங்கள் நெறியாளர் கேட்டது. பார்த்தீங்கன்னா இதில் வந்து டீகோட் பண்ணி பார்க்கணும். இந்த மாநாடுக்கு முன்மாட அதிமுகவை பற்றி விஜய் வந்து பெருசாக விமர்சனம் பண்ணல. இந்த மாநாட்டில் தான் விமர்சனம் அதிகமாக பண்ணிருக்கு. அப்போ என்ன நினைக்கிறாருன்னா, விஜய் அதிமுகவோட கூட்டணி இல்லை அப்படின்ற அந்த முடிவுக்கு கிட்டத்தட்ட வந்துட்டு தான் அந்த கட்சி யார்கிட்ட இருக்குது தெரியுமா, என்ன நிலைமையில் இருக்குதுன்னு தெரியுமா, டைரக்டராக எடப்பாடி பழனிசாமி சாடுறாரு. ஸோ இது ஒரு புரிதல். இந்த மாநாட்டிலையும் காங்கிரஸ் கட்சியை பற்றி எதுவுமே பேசலாம். நான் என்ன கேட்குறேன்னா, இன்றைக்கி தேதியில் என்னோடய காணொலி காட்சிகள் நீங்கள் எது பார்த்தீங்கன்னா ராகுல் காந்தியை பற்றி பாராட்டி தான் பேசியிருப்பேன். காரணம் என்னென்னா, ராகுல் காந்தி வந்து அரசியல் சூட்சுமம் தெரியாத ஒரு தலைவர்னு நான் புரிஞ்சுக்கிறேன். அந்த மனசில் வந்து வன்மமோ இல்லை அந்த மனசில் வந்து ஒரு அரசியல் தகுதி தத்துவம்லாம் இல்லை. அப்படி ஒரு தலைவரை வந்து இவர் விமர்சனம் பண்ணலை. இதே தமிழக அரசியலில் அண்ணன் சீமான் அவர்கள் கூர்ந்து பார்க்கும்போது ஈழத்தில் நடந்த படுகொலைக்கு தமிழர்கள் கொல்லப்பட்டதுக்கு காரணம் காங்கிரஸ் கட்சின்றது ஒரு நிதர்சனமான ஒரு அரசியல் குற்றச்சாட்டு. அதை பற்றி விஜய் பேசலாம், ஆனால் அதுவும் அவர் பேசுறது கிடையாது. அப்போ காங்கிரஸை பொறுத்தவரையில் அவர் வந்து தள்ளி வைக்கிறார். எதுக்குன்னா நாளைக்கு தேவைப்படும். ஒருவேளை திமுகலேருந்து யாருன்னா பிரிஞ்சு வந்தாங்கன்னா நம்ம தலைமையிலையோ இல்லை நம்ம அவங்கள சேர்த்துக்கிறதுக்கோ காங்கிரஸ் கட்சி ஒரு பெரிய கட்சி உதவி பெறும். ராகுல் காந்தியோடு சேர்ந்து பயணம் பண்ணுறதுக்கு அவருக்கு இருக்கிற ஒரு ஆசை, அதை வெளிப்படுத்துகிறார். ஆனால் அதை ஓப்பனாக சொல்ல முடியாது. அதனால் அவர் என்ன பண்ண, ஏன்னா ஒரு நடிகர்ல நம்மளோட இமேஜ் ஈகோலாம் கம்மியாயிடுச்சுன்னா அதனால் அமைதியாக இருக்கார்.
இதில் என்ன நடக்க போகுதுன்னா, விஜய் என்ன கணிக்க தவறாருன்னா, 2026 தேர்தலில் தமிழக காங்கிரஸில் இருக்கிற ஒத்த தலைவர் இல்லை ஒரு எம்எல்ஏ கூட விஜய் பின்னாடி போகிறதுக்கு தயாராக இல்லை. அப்படி யாருன்னா 1, 2 பேர் ஆசைப்படுறாங்கன்னா இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர் பதவியும் போயிடும். 40 விழுக்காடு உங்களுக்கு தேவைப்படும் தேர்தலில் ஜெயிக்கணும்னா. இந்த 40 விழுக்காடு நீங்கள் சொல்லுங்கள், ஒரே தேர்தலில் அதிமுகவோட வாக்கு வங்கியையும் திமுகவோட வாக்கு வங்கியும் சேர்த்து இவர் வாங்கிடுவார் அப்படின்னா எதை வச்சு சொல்கிறீங்க? அப்போது அடிப்படையில் அந்த கட்டமைப்பு புரியாதவர்கள் பேசுகின்ற கட்டுக்கதை. நான் எப்படி பார்ப்பேன்னா, ஒரு தேர்தலில் ஒரு பத்திரிகையாளராக இல்லை ஒரு வியூகத்தை புரிஞ்சுக்கிற தேர்தல் வியூகத்தை புரிஞ்சுக்கிற ஒரு 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 மனிதராக, ஒரு பூத்தில் ஒரு தேர்தல் ஒரு சட்டமன்ற தொகுதின்னு எடுத்திங்கன்னா 2,25,000 3,4 லட்சம் ஆவரேஜ். எப்படி பார்த்தாலும் 2,5 லட்சம் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ஆவரேஜாக. இப்போது உங்களுக்கு எக்மோர்லாம் எடுத்திங்கன்னா கம்மி, 1,4 லட்சம், 1,90,000, 1,90,000 ஓட்டு. இதே சோழிங்கநல்லூர் போன்ற தொகுதி எடுத்திங்கன்னா 4 லட்சத்தை தாண்டும். இது எக்ஸ்ட்ரீம். பட் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா 2.5 லேக்ஸ்லேருந்து 3 லட்சத்துக்குள்ளே சுருக்கலாம். 3 லட்சம் வாக்காளர்களுக்கு எப்பயுமே 2,4 லட்சம் வாக்குகள் பதிவாகும். இந்த 2,4 லட்சம் வாக்குகள் பதிவாகும்னா நீங்கள் வந்து 80,000 1 லட்சம் ஓட்டு வாங்கணும். அப்போ தான் நீங்கள் ஜெயிக்க முடியும். மற்றவங்க பிரிக்கிறாங்க, உடைக்கிறாங்க இருந்தாலும். அப்போ இந்த ஓட்டு இந்த 80,000 இல்லை இந்த 1 லட்சம் ஓட்டு எப்படி வரும்னா, ஒரு ஆவரேஜாக 300 பூத் இருக்கும். 270 300 பூத்தில் 290 300 பூத், தொகுதிக்கு தொகுதி மாறும். இந்த 300 பூத்தில் ஒரு பூத்துலேயும் 1,500 ஓட்டு. அந்த 1,500 ஓட்டில் 1,100 1,200 ஓட்டு பதிவாகும். இந்த 1,200 ஓட்டு வாங்கிறதுக்கு கட்சிகளில் திமுகவில் அதிமுகவில் பூத் ஏஜென்ட் ஒருத்தர் இருப்பார், சீஃப் ஏஜென்ட். அவங்க கீழே 300 ஓட்டுக்கு ஒரு ஆள், 200 ஒரு ஆள், அப்படி 4 பேர் 5 பேர் பிரித்து அவங்களுக்கு இது முனுசாமி அண்ணன் வீடு, இந்த வீட்டில் இவர் கீழே இவ்வளோ ஓட்டு, இது வந்து ஆல்பர்ட் அண்ணன் வீடு, இந்த வீட்டில் 13 பேர் ஓட்டு, அப்புறம் இந்த தெருவில் போயிட்டு இக்பால் பாய் சொன்னார்னா 70 பேர் ஓட்டு போடுவாங்க அப்படின்னு அந்த கருத்து அவங்களுக்கு தெரியும். கொள்கையை தாண்டி கொள்கையிலே ஃபஸ்ட்டு குழப்பம், அதுக்கப்புறம் அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது பாருங்கள், பூத் ஏஜென்ட்டு. இதில் அண்ணாமலை அவர்கள் எங்கிட்ட பூத்தில் நாங்கள் வேலை பார்க்குறோம், காரியகர்த்தா போட்டோன்னு சொல்லிட்டு பொய் சொல்லிட்டார். கிட்டத்தட்ட அதாவது பொய் உண்மைக்கு மாறாக சொல்லிட்டார். அதனால தான் அவருக்கு நாங்கள் வந்து 2வது பெரிய கட்சியாக வளர்ந்துட்டோம் அப்படின்னு அந்த அமித்ஷா அவர்களுக்கு நம்பிக்கை கொடுத்து, அப்புறம் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் கூட ஜெயிக்கலன்னு பதவி போயிடுச்சு. பூத் விஷயத்தில் நீங்கள் யாருமே வந்து ஏமாற்ற முடியாத அரசியல் தலைவர்களை. ஏன்னா ரிசல்ட் முடிஞ்சவொன்னே அது கண்ணெதிரில் நிற்கும். இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, இந்த மாதிரி 1,500 ஓட்டுக்கு நீங்கள் பிரிச்சிட்டிங்களா தாவேக்கால? இல்லை தாவேக்க தம்பிகள் போயிட்டு இதை மாதிரி வார்டா இல்லை ஊராட்சியமாக ஒன்றியமாக கிராமமாக சொல்ல முடியுமா? தெரியுமா? திமுகவில் திருச்சியில் 3 வாட்டி மீட்டிங் போட்டாங்க. 3 வாட்டி இந்த வேலையை யார் செய்ய போகிறாங்களோ அவங்களுக்கு தேவைப்படுற காசு, அவங்கள பாதுகாக்கிறது, அவங்களுக்கு உண்டான பணச்செலவுகளுக்கெல்லாம் உண்டான வழியெல்லாம் முடிஞ்சிச்சு. அப்போ அந்த கட்சி எவ்வளோ அட்வான்ஸாக இருக்குது. ஒரு சைடு பஸ் ஏற்றுன்னு அது சுந்தரா டிராவல்ஸோ இல்லை மக்கள் பிரச்சனை பேசுகிற வண்டியோ போய் மக்களை சந்திக்கிறார். அண்ணா வழியில் போய் மக்களை சொல்லி கிராமமாக ஊராக போய் நின்று எடப்பாடி பழனிசாமி ஒரு இடத்துல வந்து காய்கறி வாங்குறாரு, பார்க்கில் வந்து பேசுகிறாரு, நெசவாளர்களை பார்க்குறாரு. நெசவாளர்களை பார்த்தோன்னா நான் அந்த இடத்துல அப்போ அங்கே பார்க்குறேன், அந்த பின்னாடி அந்த கூட்டத்தில், ஐயா பட்டு புடவைலாம் விற்கல, துணிமணிலாம் விற்கலன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட்டு. வேறு ஏதோ பேசுகிறாரு. திடீர்னு ஒரு 2 நிமிஷம் கழித்து அந்த பிரச்சனை முன்னாடி காலில் பேசினேன் ஓடிட்டு இருந்துன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அறிவிக்கிறாரு, தீபாவளிக்கு பட்டு போடுவேன், பொங்கலுக்கு பட்டு போடுவேன், தாலிக்கு தங்கம் திட்டத்தோடவும் சேர்த்து இனிமேல் வந்து பட்டு போடுவேன். அந்த நேரத்தில் அந்த உடனே அந்த ஏரியாவில் இருக்கிற இந்த கும்பகோணம், ஆரணி அங்கே இருக்கிற மக்கள் நெசவாளர்கள்லாம் வந்து அந்த செய்தி போகுது, வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறாங்க. இது அரசியல் தன்மையா? இல்லை எதுவுமே பண்ணாமல் கை காட்டிக்கிட்டு டாட்டா காட்டிட்டு நான் வந்தேன்னா அப்படின்னு சொல்லிட்டு பரந்தூரில் முதல்வர் அவர்களே நீங்கள் சரி செய்யலாம், நான் சரி செய்வேன், நானே மக்களை திரட்டி இதை சொல்கிறதுக்கே 3 நிமிஷம் ஆகுது. அதுக்கப்புறம் என்றைக்கு நீங்கள் போய் போராட்டம் பண்ண போகிறீங்கன்னு சொல்லலை. பரந்தூர் பக்கம் அதுக்கப்புறம் போவே இல்லை. நான் என்ன சொல்கிறேன்னா, அக்டோபர் 1 கெடு, முதலமைச்சருக்கு கெடு. விஜயோட தாழ்மையான வேண்டுகோள், பரந்தூர் விஷயத்தில் எங்களுக்கு புரிதல் வேணும். என்ன பண்ண போகிறீங்க? அவங்க பொங்கலை கொண்டாடுறதா இல்லையா? விவசாயம் பண்ணலாமா இல்லையா? வர்றது மழை காலம், விவசாயி மன உளைச்சலில் இருக்கிறாப்புல. நீங்கள் பண்ணலை, நீங்கள் சொல்லலைன்னா எல்லாரையும் திரட்டிக்கிட்டு அக்டோபர் 2 காந்தி ஜெயந்தி மறுநாள், ஏன்னா காந்தி ஜெயந்தி லீவு, உஷாராக செக்ரட்டரியேட்டை மூடிட்டு போயிடுவாங்க. மறுநாள் நான் வருவேன், மக்களை கூப்பிட்டு வருவேன். முடிவு பண்ணிக்கோங்கன்னா அரசாங்கத்துக்கு ஒரு அழுத்தம் இருக்கும், என்னடா பண்ணுறது, விஜய் கூப்பிட்டு வந்துடும் போலையோ, நமக்கு எதிரான ஒரு நம்ம கஷ்டப்பட்டு உங்களுடன் ஸ்டாலின், அதுக்கப்புறமா மக்கள் நலம் காக்கிறது, அது மாதிரி நிறைய திட்டங்களை கொண்டு வந்துட்டுருக்கோம், இவர் வந்து விவசாயிகளை வச்சு போராட்டம் பண்ணிட்டா பிரச்சனை ஆகிடும், பயம் இருக்கும்.
அழுத்தமே கொடுக்காம மக்களையே போய் சந்திக்காமல் வெறும் சினிமா டயலாக் பேசிக்கிட்டு அந்த அந்த தொண்டர்களோட மனநிலை பார்க்குறீங்களா? கத்துறாங்க, எது கேட்டாலும் கத்துறாங்க, எது கேட்டாலும் இதுன்னு. அது இல்லாமல் இன்னொரு விஷயம் பண்ணுறாரு விஜய் அவர். தெரிஞ்சு பண்ணுறாரா தெரியாமல் பண்ணுறாரு தெரில. விஜயோட ரசிகர்கள் சமீபத்தில் கூட சூப்பர் ஸ்டாரோட அந்த படத்துலலாம் வந்துட்டு போயிட்டு லியோ அளவுக்கு இல்லை அங்கே போய் வெறுப்பேற்றுது. ஏதோ ரஜினியோட தொண்டர்கள் வந்து அவங்களே பாவம், அவங்க அரசியல் அவர் வருவார்னு ஆசைப்பட்டு உலகத்தை பார்த்தவங்க, ஆண்டு அனுபவித்தவங்க. ரஜினியோட ரசிகர்களை குறைச்சிலாம் மதிப்பிடக்கூடாது. இவ்வளோ வயசு ஆனாலும் சூப்பர் ஸ்டார்னு போகும்போது பயபக்தியாக கொண்டா. நான் ரஜினிகாந்த் அவர்களை விமர்சனம் பண்ணவன் தான். எப்போ நிறுத்தினேன்னா அவர் அரசியலுக்கு வரலன்னாரு, அப்போ நிறுத்தினேன். ஏன்னா அவர் என்னை விட புத்திசாலித்தனமாக ஒரு முடிவு எடுக்கிறாரு. அவருக்கு தெரியும் இதெல்லாம் போனால் இங்கெல்லாம் பிரச்சனையாகும், வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பால் பவுன்சர் வருதுன்னும் போது நம்ம ஆடின ஆட்டம் போதுன்னு சொல்லிட்டு எப்பா நான் ரிட்டையர்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு ஹாப்பியாக போயிட்டார். அரசியலில் வரல. ஏன்னா கெட்டவெல்லாம் உதவி கேட்பான், இடம் அடக்குவான், ஆணவ குலம் எவனா ஒருத்தன் பண்ணுவான், டாஸ்மாக் வைன் ஷாப் வேலை எடுப்பான், இவ்வளோ பேருக்கும் நீங்கள் முட்டு கொடுத்து கெட்ட பேர் வாங்கிக்கணும், இது வேண்டான்னு சொல்லிட்டு தப்பிச்சு ஓட்டார். எப்பா நான் இமயமலைக்கு போயிட்டு சாமியை கும்பிட்டுக்கிறப்பா என்னை விட்டுருங்க பாட்டார். ஸோ அவரோட தொண்டர்களால் இன்றைக்கி அருவருப்பான ஒரு சம்பவம் எதனா நடக்குதா? ரஜினியோட ஃபாலோவர்ஸ் இல்லை. கமல் அவர்களை பற்றி பிரச்சனையே கிடையாது. ஆண்டவர் வருவார், அதை செய்வார், இதை செய்வார்னா ரிமோட்டு தூக்கி உடச்சது தான் மிச்சம். மத்தியில் மையோன்னு புதுசாக ஒரு கொள்கையை சொன்னார். கொள்கைக்கு குறையலை. என்ன பிரச்சனைனா அந்த கொள்கை அவருக்குமே புரியாது, பத்திரிகையாளர் நமக்குமே புரியாது. சாமி இருக்கா இல்லையான்னு கேட்டால் இருக்கு இல்லை, இருந்தால் நல்லா இருக்கும்னு நான் நினச்சேன். ஆனால் இருக்கா இல்லைன்றது இன்னி வரலும் தெரியல. இனிமேல் தான் அதை பார்த்து சொல்லணும், புரோகிதர்களும் கேட்கணும். சமாதானத்தை ஏற்கிறவங்க அது மறுப்பாங்க. எதையோ ஒன்று சொல்லுவார், தேரியாக பெருசு பெருசாக சொல்லுவார், அல்ஜிப்ரா மாதிரி. இது ஐயா கமல். இப்போ அவங்க தொண்டர்களும் ஓரளவுக்கு தப்பிச்சிக்கினாங்க. இப்போ திமுகவில் போய் சேர்ந்துட்டார். அது முடிஞ்சுதுங்களா? இப்போது விஜய் அவர்கள் அடிக்கடி ஒன்று சொல்கிறார், நான் உச்சத்தில் இருக்கும்போது சினிமா துறையை தூக்கி போட்டு அரசியலுக்கு வரேன். எனக்கு என்னன்னா ஒவ்வொரு வாட்டியும் இவர் சொல்லும்போது இது கமல் அவர்களையோ ரஜினி அவர்களையோ இல்லை கிட்டத்தட்ட அஜித் அவர்களையோ குறை சொல்கிற மாதிரி இல்லை உங்களுக்கு? அப்போ அந்த ஃபேன்ஸ் என்ன நினைப்பாங்க? கேள்வி இதை நான் ஒரு பாசிட்டிவாகவும் பார்க்குறேன். விஜய் அவர்கள் கிட்ட, அதாவது இப்போ வந்து கிட்டத்தட்ட நம்ம நம்பர் 1ன்னு சொல்லலாம். ஈக்குவலா விஜய் ரஜினிகாந்த் அவர்களோட படம் ஈக்குவலா போகுது. விஜய் சாரோட படம் வந்து ரஜினி சாரை விட கலெக்ஷன் ஜாஸ்தி வரும். அதெல்லாம் நம்ம வந்து we are calling spade a spade. ஓகேங்களா? 70 வயசுல அவர் பண்ணிட்டு இருக்கார், நீங்க 50 வயசுல பண்றீங்க, வித்தியாசம் இருக்கு. நான் அந்த சர்ச்சைக்குள்ள வரல சார். இப்போ சர்ச்சை இல்லை, அந்த ஆர்கியூமெண்ட் வேண்டாம். எது சொல்றேன்னாக்கா, கண்டிப்பா கரியர்ல உச்சத்துல இருக்கக்கூடிய ஒருத்தர் நான் வந்து ஜனநாயகம் இதுதான் வந்து கடைசி படம் விட்டுட்டு வரேன் அப்படிங்கிறது அவரோட பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட். அதை அவர் எடுத்து சொல்லும் பொழுது எதுக்கு இந்த மாதிரி இன்டர்பிரிட்டேஷன் கொடுத்து, ஏன்னா கமலஹாசன் அவர்கள் அந்த கேள்வி கேட்கும்போது முகவரி இல்லாத ஒரு கடிதத்துக்கு நான் பதில் சொல்ல விரும்பல அப்படின்ட்டாரு. ரஜினிகாந்தும் வந்து கேட்கும் பொழுது தன்னைதான் அப்படி சொன்னாருன்ட்டு அவருமே எடுத்துக்கல, அவருக்கு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு போயிட்டாரு. இந்த பிரச்சாரமோ இல்லை இந்த கேள்வியானது புதுசு கிடையாது. இதையே கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் சொன்னார். நான் அரசியலுக்கு வரேன்னா உடனே வருவேன், இந்த ஒளிஞ்சிந்து பார்க்கறது வேடிக்கை பார்க்கறதா இல்லை. அம்மையார் ஜெயலலிதா இருந்த போதும் கலைஞர் போன்ற ஆளுமை இருந்த போதுமே தைரியமாக வந்தவர் விஜயகாந்த். ஓகே, நீங்கள் அந்த வழி தான் எடுக்கிறீங்கன்னா கண்டிப்பாக மற்றவர்களோட ரசிகர்கள் வந்து உங்களை எப்படி ஏற்பாங்க? நீங்கள் சொல்கிறீங்க ஒன்றும் இல்லைங்க, இந்த படம் இப்போ ரிலீஸ் ஆனப்போ ரஜினி அவர்கள் படத்தப்போ நிறைய விஜய் ரசிகர்கள் வந்து போயிட்டு தேட்டரில் வந்து ரீல்ஸ் எடுக்குது போகிறது, லியோ அளவுக்கு இல்லை அப்படி இப்படி. எதுக்கு? தேவையில்லாதது தானே. ஆண்டாண்டு காலமா அஜித் விஜய் அது சினிமாவில் இருக்கிறவரெல்லாம் வேற. சினிமாவில் இருக்கும்போது என் அதாவது என்னோட ஹீரோ எனக்கு பெருசு, உங்கள் ஹீரோவை விட எங்கள் தலையா தளபதியா அப்படின்ற அந்த பஞ்சாயத்தே இன்னும் முடியல. ரைட்டுங்களா? இப்போது தலைக்கு ஓட்டு வாங்க வேண்டிய அவசியம் இல்லை, வீடு வீடாக போய் தலைக்கு பிரச்சாரம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. சால்ட் அண்ட் பெப்பர் ட்ரைவில் டுர்புர்னு பைக் ஓட்டின்னு ஸ்டண்ட் பண்ணிட்டு படம் நடிச்சுட்டு போயிட்டு கார் ரேஸ் நடிச்சுட்டு போயிட்டே இருப்பாப்புல. புரியுதுங்களா? வீடு வீடாக போய் யார் ஓட்டு கேட்கணும்? விஜய். தொண்டர்கள் எதனா பிரச்சனை பண்ணால் யார் தலையில் வீடியோ? விஜய். அஜித் வந்து பாலாபிஷேகம் பண்ணி இது பண்ணால் அது தொண்டனாக போயிடும். விஜய் அவர்களோட ரசிகர் எதனா பண்ணால் இன்றைக்கி வந்து கட்சியில் இது மாதிரி சரியில்லை, கட்சிக்காரங்க தப்பு பண்ண வருமா வராதா? அப்போ நீங்கள் தான் அதிக கவனமாக இருக்கணும். அப்போ இதில் நான் என்ன நினைக்கிறேன்னா அது தேவையற்ற விமர்சனம். சரி ரைட்டு, இது கூட விட்டுருங்க. இன்னொரு கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன். மோடி அவர்கள் வந்து 2 வருஷத்துக்கு 3 வருஷத்துக்கு முன்னாடி நல்லவராக இருந்தாரா? கோயம்புத்தூரில் போய் பார்த்தீங்க மோடி அவர்கள் மொத்தமாக தமிழ்நாட்டில் என்னைக்குனா மோடிக்கு ஓட்டு போட்டாங்களா? போடல. நீங்கள் ஒண்டி எதுக்கு போய் கோயம்புத்தூரில் அவரை பார்த்தீங்க? அப்போது பார்த்தீங்க, நட்பு பாராட்டி. அன்றைக்கி மோடி அவர்கள் வந்து கொள்கை எதிரியாவோ அரசியல் எதிரியாவோ தெரில, இன்றைக்கி திடீர்னு தெரியுது. சரி இப்போ கூட வேணாம், இப்போ ஞாபகம் மனசு இருக்கும். பாராளுமன்ற தேர்தல் நடந்தப்போ ஐயா ஸ்டாலின் அவர்கள் அவங்க ஜெயிச்சதுக்கு ஒரே காரணம் யார்? பிரதமர் மோடி. உள்ளே விட்டால் சனாதன சக்தி வந்துடும், பாஜக கால் ஊன்ற பார்க்குது, தாமரை மலராது.
இதான் அவங்க பிரச்சாரம். மற்றபடி திமுக ரொம்ப பிடிச்சி ஏற்றுக்கிட்டுலாம் இவ்வளோ பெரிய இமாலய வெற்றியை கொடுக்கல. பிரதமர் மோடிக்கு நன்றி சொல்லணும். யார்? திமுக. அந்த மோடி தேர்தல் நிற்கும்போது ஒரு வார்த்தை எதிர்த்து பேசலையே விஜய் அவர்கள். ஏன் அன்னைக்கு உங்களுக்கு தெரியலையா? அன்னைக்கு நீங்கள் உச்சமான நடிகராக இல்லையா? அப்போ மக்களுக்கு எதிராக இவர் பண்ணுறாரு, நீட்டு எடுத்துகிட்டு வராரு, அனிதா சாவுக்கு போனவர் தானே இவர், ஏன் பேசலை? அதுக்கப்புறம் நீட்டு பத்தாது நெக்ஸ்ட்டுன்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. பிஜியில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. பரந்தூர் மூல பிரச்சனை காரணமே மோடி அவர்கள். எங்கே பாராளுமன்றத்தாண்ட போய் ஒரு போராட்டம் பண்ணுங்களா? டெல்லியில் பகல்லையாச்சும் பண்ணுங்கள், நைட்டில் வேணாம், பகலாக உட்கார வேணாம், பகல்லையாச்சும் போய் பண்ணுங்களேன். இல்லை மேல்மா திட்டம் செய்யாரில்ல, அங்கே போய் மக்கள் பிரச்சனை எதுனா எல்லாமே வந்து சும்மா ஒரு டயலாக் டெலிவரி, ஒரு ட்விட்டரு, ஒரு அறிக்கையை வச்சு அரசியல் பண்ணிட்டு போகலான்னு நினைக்கிறாங்கங்க. அது அது அப்படி கிடையாது. மக்கள்கிட்ட போனால் நான் ஒன்று சொல்கிறேன், வெளிப்படையாக சொல்கிறேங்க. நீங்கள் பத்திரிகைக்காரனாக போயிட்டு மக்கள்கிட்ட, வாக்காளர்கள்கிட்ட நீங்கள் பேசுனீங்கன்னா, அரசியல் தலைவர்களையோ அரசியல் கட்சிகளோ பேசினா ஒரு கோவம் இருக்குது அவங்களுக்கு. எல்லா கட்சியும் இதுவும் கோவம் இருக்குது. அதாவது ஒரு மாதிரி முகத்தை சுழிப்பாங்க. அது அது அந்த நேரத்தில் ஒரு தர்ம சங்கடமாக இருக்கும். ஒரு ரிப்போர்ட்டராக என்னடா மூஞ்ச காட்டுறாங்க, நம்ம திருப்பி திருப்பி போய் பேசுகிறோமே, இவங்ககிட்ட தெரிஞ்சிக்க விருப்பம். என் தொழில் அது, தொழில் தர்மத்துக்கு நான் அதை பண்ணி ஆகணும். ஆனால் நம்மளை வந்து ஒரு மாதிரி மூஞ்ச காட்டுப்பாங்க, சுழிப்பாங்க, ஒரு இன்முகத்தோடு நம்ம பார்க்க மாட்டாங்க. ஏன்னா நம்ம பேசுகிற சப்ஜெக்ட் அப்படி. அரசியல் இவ்வளோ மோசமாக இருக்குன்னு நம்ம இங்கே கத்திக்கிட்டு இருக்கோம். இவர் என்னடானா இவர் புதுசாக ஒரு அரசியல் ஒன்று கொண்டு வராரு. யார்? ஐயா விஜய் அவர்கள். அப்போ ஒரு சைடு மற்ற ஃபேன்ஸ் எல்லாமே வந்து இருப்பாங்க. இன்னொன்று சொல்கிறேன், கூட்டம் கொடுதுன்னு யாருக்கு? விஜய் அவர்களுக்கு. நாளைக்கு ஐயா ஏஆர் ரஹ்மான் இதே மதுரையில் மாட்டுத்தாவணி பக்கத்துலேயோ இல்லை கள்ளழகர் கோயில் பக்கத்துலேயோ ஒரு பெரிய குளத்தில் இல்லை பெரிய இடத்துல ஒரு பாட்டு கான்சர்ட் ஒன்று பண்ண சொல்லுங்கள். 50 ரூபா டிக்கெட் வைக்கட்டும், ஃப்ரீ கூட வேணாம். கூட்டம் எவ்வளோ சேருதுன்னு நோண்டி பாருங்கள். ஏஆர் ரஹ்மான் கூட்டம் வராதா? அந்த மறக்குமா நெஞ்சம்லயே பிரச்சனை ஆகிட்டு 50,000 ஃபைன் கட்டினாரு. அப்புறம் கூட்டம் வர்றதெல்லாம் வந்து இங்கே வந்து கூட்டம் ஓட்டாகும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் அரசியலை சரியாக புரிஞ்சிக்கல. சரி, இங்கே ஒரு விஷயம். நீங்கள் சொன்னீங்க போன வாட்டி திமுக வெற்றி பெற்றதுக்கு வந்து சனாதனம் உள்ளே வரக்கூடாது அப்படிங்கிறத தான் கொள்கையாக பிடிச்சாங்க அப்படின்னு. அது இந்த வாட்டி எடுபடும்னு நினைக்கிறீங்களா? என் பார்வையில் அது பெருசாக எடுபடாது. காரணம் என்னென்னா, நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ மோடி அவர்கள் தான் 2029 வரலும் பிரதமர். அது உறுதியாகி போச்சு. அப்போ மோடியை வந்து தமிழகத்தோடு நீங்கள் எந்தளவுக்கு லிங்க் பண்ணுறீங்கன்னா, இப்போ நடக்க போகிறது சட்டமன்ற தேர்தல். இது எப்படின்னா, சென்னைக்கு மேயர் நடக்கும்போது முதலமைச்சர் முக்கியம் இல்லை, மேயர் யார் வேட்பாளர்ன்றது தான் முக்கியம். அதை பார்த்து தான் மக்கள் ஓட்டு போடுவாங்க. அதே மாதிரி எதுக்கு நான் இந்த எடுத்துக்காட்டை சொல்கிறேன்னா, அதிமுக ஆட்சியில் இருந்தபோது சென்னை மாநகரத்தில் மேயர் ஸ்டாலின் நிற்கிறப்போ ஸ்டாலினுக்கு அதிகமாக ஓட்டு போட்டாங்க. முதலமைச்சருக்கு அம்மையார் ஜெயலலிதா அதிமுக, சென்னைக்கு மேயர் அப்படின்னும் போது ஸ்டாலின் வேணும். ஏன் அப்படின்னா ஆளுமையை பார்க்குறாங்க. அதே மாதிரி வர தேர்தலுக்கும் மக்கள் வந்து அந்த தெளிவு இதே தமிழகத்தில் தான் நான் எடுத்துக்காட்டு சொல்கிறேன். அப்போது முதலமைச்சர் வேட்பாளர்னு பார்க்கும்போது நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி ரெட்டலைன்னு போகும்போது முன்னாடி எதுன்னு போய் மோடியோட பேனர் வைப்பீங்க. இல்லை இவர் தான் அப்படி. அவர் என்ன பண்ணுவார்? தள்ளிட்டு, இல்லைங்க அதெல்லாம் கிடையாது, சொந்தமாக நான் வந்துட்டால் நான் எப்படி அரசியல் பண்ணுறேன்னு நோட்டி பாருங்கள் அப்படின்னு அவர் ஒரு பிரச்சாரத்தை முன் வைப்பார்னா, முதலமைச்சராக யார் வரணும், இல்லை இன்றைக்கி இருக்கக்கூடிய ஆட்சி நீடிக்கணுமா, நிலைக்கு போகணுமா அப்படின்றதான் பார்ப்பாங்க. இது ஒரு பார்வை. இப்போது ரொம்ப முக்கியமான விஷயம் பார்த்து போனால், இப்போ இந்த தேர்தல் வந்து முதலமைச்சர் யார் அப்படின்றது ஒரு பார்வை. யார் வரணும் எங்களோட முதல்வராக? ரெண்டாவது, என்ன திட்டங்கள் நீங்கள் எங்களுக்கு கொடுப்பீங்க, எங்களுக்கு என்ன செய்வீங்க? அப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா, இந்த தேர்தலில் என்ன பார்ப்பாங்க மக்கள்னா, அம்மா அவர்கள் பீரியடில், ஜெயலலிதா அவர்கள் பீரியடில் வந்த அந்த திட்டங்கள், ஐயா ஸ்டாலின் அவர்கள் பீரியடில் வந்த அந்த திட்டங்கள், இந்த 2 திட்டத்தையும் கம்பேர் பண்ணுவாங்க. கம்பேர் பண்ணி எங்களுக்கு எந்த இது ஓகே அப்படின்னு ஒரு பாதியினர் இல்லை ஒரு 60% அதை பார்ப்பாங்க. இன்னும் ஒரு 30 விழுக்காடு என்ன பார்ப்பாங்கன்னா, இது ரெண்டுமே பார்த்து போர் அடிச்சிச்சு, புதுசாக யாருன்னா வந்தால் நல்லா இருக்குமே, அவங்க என்ன திட்டம் வச்சுருக்காங்க, அவங்க என்ன சொல்கிறாங்க, நம்மளுக்கு என்ன கிடைக்கும், நம்ம வீட்டுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு அவங்க பார்ப்பாங்க. இந்த இடத்துல தான் விஜய் இருக்கார். ஆனால் அந்த ஃபில் இன் த பேங்க்ஸ் ஃபில் பண்ணல. கரண்ட்டு பில்லு மாதம் ஒரு முறை கட்டலான்னு சொல்லிட்டு திமுக சொன்னாங்க, ஆனால் செய்யலை. அதிமுக இந்த மாதிரி கரண்ட் பில்லு சொன்னாவே ஷாக் அடிக்குதுன்னு சொல்கிறாங்க. இது மக்கள் பிரச்சனையா இல்லையா? ஒவ்வொரு வீட்லேயும் மீட்டர்னு ஒன்று இருக்குது. இதை பற்றி யார் பேசணும்? விஜய் அவர்கள் பேசணும். விஜய் அவர்களுக்கு இன்றைக்கி பிரபலம், ரைட்டா? நீங்கள் பிரபலம், நீங்கள் ஜெயிச்சிருவீங்க. நீங்கள் தமிழ்நாட்டில் எங்கே போய் நின்னாலும் 214 தொகுதியில் உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு நல்லாயிருக்கும். அதே விஜய் அவர்களுக்கும் அரசியல் புரிஞ்ச காரணத்தால் நான் ஒரு 10 தொகுதி சொல்கிறேன், அங்கே போய் விஜய் நிற்க சொல்லுங்கள். இல்லை நிற்பார்னா என்ன ஆகும்? திருச்சியில் நேரு எதிர்த்து, விராலிமலையில் விஜயபாஸ்கரை எதிர்த்து, நன்னிலத்தில் காமராஜரை எதிர்த்து, தொண்டாமுத்தூரில் எஸ்பி வேலுமணியை எதிர்த்து, அதுக்கப்புறமா வந்து இந்த லிஸ்ட்டில் வந்து செந்தில் பாலாஜி கரூரில் எதிர்த்து,
அதுக்கப்புறமா வந்து மதுரையில் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் எதிர்த்து, அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு ஸ்ரீவில்லிபுத்தூரில் அதிமுக வேட்பாளர் யாராக வேணா இருக்கட்டும் அவங்கள எதிர்த்து 8 தொகுதி சொல்லிட்டேன். ஏன் சொல்கிறேன், நான் இங்கே வந்து ஸ்டாலின் அவர்கள் பேரோ இல்லை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேரோ சொல்லலை. ஏன்னா அந்தந்த தொகுதியை அந்தந்த ஆட்கள் அங்கே இருக்க தலகர்த்தா வேறு போட்டு வச்சுருக்குறாங்க. அந்த இடத்துல நீங்கள் போனீங்கன்னாப்பா நேரண்ணா இருக்காருப்பாப்பா, விஜயபாஸ்கர் அவர் நல்லது கெட்டத்துக்கெலாம் வராருப்பா, வேலுமணியார் இருக்கார், பிடிஆர் வந்துருப்பா அவங்க அப்பா காலத்திலே பணக்காரர் பண்ணையார், இல்லை திருநெல்வேலியில் நயினார் நாகேந்திரன் பிஜேபி வேட்பாளர் தான். உங்களுக்கு பிஜேபி நீங்கள் கொள்கை எதிரி தானே, போய் திருநெல்வேலியில் நில்லுங்க நயினார் எதிர்த்து. பயப்படுவார். இல்லை சரி 2 நீங்கள் எதிர்க்கிறீங்கள, குளத்தூர்லேயும் இல்லை சேலத்துலேயும் 2 இடத்துலையும் போய் நிற்பீங்களா? நின்னா என்ன ஆகும் உங்கள் நிலைமை? பெரிய ஸ்டார் மாற்றம் எல்லாம் நீங்கள் தான் முதல்வர், அண்ணன் சொல்லிட்டாரு வந்துட்டாரு ஜெயிச்சிட்டாருப்பா, பிரதமர் அளவுக்கு பேசுகிறாங்கங்க அரசியல் புரிதல் இல்லாமல். இப்படியாங்க ஒரு தொண்டர்களை வழி நடத்துறது? இப்போ நான் ஒரு ஆசிரியர், நான் ஒரு வாத்தியார் வச்சுக்கோங்களேன். இப்போ நான் வந்து ஒரு விஷயம் போய் சொல்லி கொடுக்குறேன்னா கரெக்டாக சொல்லிக் கொடுக்கணும், தப்பாக சொல்லிக் கொடுக்கக்கூடாது. அரசியலும் அப்படி தானே. இப்போ குத்து சண்டைக்கு நான் போகணும் ஆசையாக இருக்குது, நான் போய் குத்து சண்டை வீரராக மாறணும்னு நான் நினைக்கிறேன். நான் அங்கே போயிட்டு நான் 25 வருஷம் பத்திரிகையாளராக இருந்தேன், நான் சீஃப் ரிப்போர்ட்ரு, நான் சீஃப் ஆஃப் பியூரோ அப்படின்னு சொன்னால் எதிரில் குட்டி குட்டியாக இருக்கிற பசங்க க்ளவுஸு போது கும்பாங்குத்து குத்தி அனுப்புவாங்க என்ன. அங்கே போயிட்டு மாஸ்டர்கிட்ட ஃபஸ்ட்டு என்னை அர்ப்பணம் பண்ணிக்கிட்டு ஒரு பாக்ஸராக, மாஸ்டர் லெஃப்ட் ஹூக்குனா என்ன, ரைட்டு ஜாப்னா என்ன, குட்டியாக இருக்கிறவங்க உள்ளே பூந்து இங்கே மாரில் குத்துனானா நாக் அவுட் ஆகிடுவேனே, ஹைட்டாக இருக்கிறவங்க குட்டி குட்டி குத்துவானே, எப்படி பயிற்சி சொல்கிற அந்த பயிற்சி எடுக்கணும். இல்லைன்னா தொடையை வலுப்படுத்தணும், ஓடணும், ஸ்கிப்பிங் ஆடணும், புரதச்சத்து எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துக்கணும், கை மார்பு பெருசாகிடக்கூடாது, தோள்பட்டெல்லாம், அப்போ தான் ரெஃப்ளெக்ஸ் இருக்கும். ஒரு குத்துச்சண்டைக்கு இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இது எதுவுமே இது அரசியலுக்கு இதெல்லாம் பொருந்தாதா? வந்த உடனே வந்து முதலமைச்சர் ஆகிடணுமா? படம் தான் எடுக்க முடியும். நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், அவர் முதலமைச்சர் ஆகவே முடியாதுன்னு நான் அப்படி ஒரு நாளும் எல்லளவும் நான் அந்த கருத்துக்கு நான் போகல. 2026 அதுக்கு சாத்தியம் இல்லை. இவர் பண்ணுற அரசியலுக்கு இவ்வளவு தான் போகும் அந்த பஸ்ஸு, இவ்வளோ தான் போய் நிற்குன்றது. ஏன்னா நான் வந்து இந்த தொழிலில் இருக்கிறவன், என் மக்கள்கிட்டேருந்து வர ஃபீட்பேக் வச்சு தான் நான் சொல்கிறேன். இளைஞர்கள் அதிகமாக சொல்கிறாங்க ஆமாம் ஆமாம் விஜய்னு. இளைஞர்களே 20 ஆமாம் இளைஞர் பெண்கள் அந்த இதெல்லாம் சிறு வயசில் தான். யாருமே 35 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க 40 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க அந்த ரேஷியோ எடுத்திங்கன்னா கம்மி. 40 வயசுக்கு மேலே இருக்கிற பெண்கள் வந்து அவங்க வீட்டில் ஒரு பையன் விஜய் ரசிகனாக இருந்தால் ஈஸியாக இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிடுறாங்க சார். சூப்பராக சொன்னீங்க, கரெக்டாக சொன்னீங்க. 1000 ரூபாய் ஓட்டுக்கு கொடுப்பாங்க, ஊழல் பணம் லஞ்ச பணம் இருக்குது, கை நீட்டி பணம் வாங்கிட்டு எப்படி பண்ண போகிறீங்க? வெளிப்பட எனக்கு நான் பத்திரிகைக்காரங்க நடக்க போகிறது சொல்கிறேன், நடந்ததை சொல்கிறேன். ஆர்கே நகரில் டிடி தினகரன் எப்படி வெற்றி பெற்றார்? டிடி தினகரன் பயங்கரமான கொள்கை. டிடி தினகரன் வந்து அவர் படம் நடிச்சா 100 நாள் ஓடும். அப்புறம் அவர் வந்து ஒரு பெரிய தோனி மாதிரி ஒரு விளையாட்டு வீரர் பிரபலம், அப்படியே ஜெயிச்சார். தேர்தலை எப்படி அணுகணுமோ அப்படி அணுகுனாங்க. காலம் சென்ற வெற்றிவேல் அவர்கள் போட்ட ஸ்கெட்ச், ஒரு ஒரு கட்சியினுடைய தளபதி எப்படி இருக்கணுன்றதுக்கு வெற்றிவேல் சான்று. அந்த வெற்றிவேல் தலை சாஞ்சதுக்கப்புறம் இன்றைக்கி அந்த கட்சியோட நிலைமை என்ன வட சென்னையில்? அதை தான் சொல்கிறேன், இதுதான் அரசியல். இதில் கொள்கை அதெல்லாம் பேசலாம், ஆனால் வியூகன்றது ரொம்ப முக்கியம். ஒரு தேர்தல் இடைத்தேர்தலைங்க ஆளுகின்ற அரசை எதிர்த்து, அதிமுகவை எதிர்த்து, பிஜேபி எதிர்த்து சென்னையில் ஒருத்தர் வந்து சுயேட்சையாக ஜெயிக்கிறாருன்னா எவ்வளோ வேலை பார்க்கணும். அப்போ இதெல்லாம் வியூகம் இல்லையா? இந்த மாதிரி வியூகங்கள் எங்கே அண்ணன் விஜய்கிட்ட இருக்குது? இது ஒரே நாளில் வந்துருமா? டிடி தினகரன் அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தவர், அரசியல் தெரியும், எந்த நேரத்தில் எதை பேசணும். ஒரே நேரத்தில் 3 விஷயத்தையும் எதிர்க்கிறாரு. மோடியை விமர்சனம் பண்ணுறாரு, ஸ்டாலினை விமர்சனம் பண்ணுறாரு, எடப்பாடி பழனிசாமியை கேள்வி கேட்டார், வந்தது. அதே டிடிவி தினகரன் போயிட்டு வேறு இடத்துல நிற்கிறார், கடம்பூர் ராஜு எதிர்த்து நிற்கிறார், இதே கேள்வி இதே சிலபஸ் இதே விஷயம் பேசுகிறார். அதில் என்ன பண்ணுறாரு, மோடி அவர்களே பேச மறந்துடுறாரு. அங்கே என்னாச்சு, ஐயா கடம்பூர் ராஜுக்கிட்ட கட்சியினுடைய தலைவர் டிடிவி தினகரன் தோக்குறாரு. சிலபஸ் மாறிச்சா? கொஞ்ச நாளில் தான், 2.5 வருஷம் 3 வருஷம் இடைவெளியில். அரசியலில் அந்த நுனி அரசியல், அந்த மைக்ரோ மேனேஜ்மெண்ட் ஆஃப் பாலிடிக்ஸ் என்று சொல்லுவாங்க, இதெல்லாம் இருக்குது. இப்போ இந்த அடிப்படையில் ஆர்கே நகர் திருமங்கலம் பை எலெக்ஷன் ஃபார்முலானா என்னது? வாக்காளர்களுக்கு காசு கொடுத்து அவங்கள ஏமாற்றி ஓட்டு வாங்குறது. இதை திராவிட கட்சிகள் பண்ணுமா பண்ணாதா? இதுக்கு முன்னாடி பண்ணியிருக்காங்களா? பண்ணியிருக்காங்க. திடீர்னு இல்லை விஜய் வந்துட்டார், விஜய் வந்து நல்ல தேர்தல் நடக்கணும், ஆனால் நம்ம வந்து வாக்காளருக்கு காசு கொடுக்காம நம்ம தேர்தல் நிற்கோன்னா, நிறைய இடத்துல கிராமத்தில் வேட்பாளரை எந்த கட்சி வேட்பாளரை ஊருக்குள்ளேயே விட மாட்டாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, மாரியாத்தாள் கோயிலுக்கு கூழ் ஊற்றுறோம், என்ன செய்ய போகிற? அப்புறம் எங்களோட அந்த
அந்த பசங்க விளையாடுற அந்த இடத்துல வந்துட்டு இது இல்லை, குழா சரியில்லை, கிராமத்துக்கு என்ன பண்ண போகிறீங்க, வேட்பாளர் என்ன பண்ண போகிறீங்க, ஈமை காரியம் செய்கிறதுக்கு மண்டபம் இல்லை, ஆட்சிலாம் வந்து அப்புறம் பார்த்துக்கலாம், நீ வேட்பாளர்கள் நீ என்ன பண்ண போகிற பஞ்சாயத்துக்கு, இப்படி கேட்பாங்க. ஏன் கேட்குறாங்கன்னா, நீங்கள் தானே சொல்லிட்டு போகிறீங்க பிரச்சாரம் நல்லது பண்ணுவேன், நான் உங்களை பார்த்துக்குவேன், உங்கள் வீட்டு பிள்ளை, உங்களோட கோரிக்கைகள் நிறைவேற்றுவேன், உங்களோட எண்ணோட்டங்களை பூர்த்தி செய்ய நீங்கள் சொல்கிறீங்க, அவங்க கேட்பாங்க. அப்படி இருக்கும்போது இன்றைக்கி வந்து வாக்காளர்களுக்கு காசு என்பது எழுதப்படாத உண்மையாகிவிட்டது. விஜய் அவர்கள் வந்துட்டு அவரோட கட்சிக்காரங்களுக்கு மூலயமா வாக்காளர்களுக்கு எவ்வளோ, இன்னொரு உண்மையை சொல்கிறாங்க. ஐயா ராஜேந்திர பாலாஜி ரைட்டுங்களா, அமைச்சர், அவர் என்ன பண்ணுறாரு, தொகுதி மாதிரி போய் நிற்கிறார். பொதுவாக ஒரு பயம் இருக்கும்ல, இங்கே நின்று நம்ம எதுவும் பண்ணல போல மக்களுக்கு, அதனால் அந்த தொகுதி மாறுறவங்களும் எல்லாருக்குமே லைட்டாக பயம்தான், உண்மை அதான், அதனால தான் மாறுறாங்க இருக்கிற தொகுதியை விட்டு போய் நிற்கிறாரு. அங்கே திமுக ப்ரில்லியண்ட்டாக என்ன பண்ணுறாங்கன்னா, அமைச்சரே வந்து நிற்கிறாரு 2000 ரூபா கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி கிளப்பி விட்டுறாங்க. சிவகாசியில் ராஜபாளையத்துக்காரர் சிவகாசி போகிறாரு, மாறி நிற்கிறாரு, கிளப்பி விட்டாங்க. உடனே 2000 ரூபா 2000 ரூபான்னு போகுது. அப்புறமா கட்சிக்காரங்களெல்லாம் அங்கே இருக்கிறவங்க கேட்குறாங்க, இல்லைங்க அவ்வளோலாம் இல்லை, அவர் ஒன்றும் செலவு பண்ணுற மாதிரி தெரில, 1000 ரூபா தான் அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு. 1000 ரூபா அவ்வளோதான் அப்படின்னு. கடைசியில் 1000 ரூபா எல்லாம் ஒரு சில இடத்துல 500 ரூபா தான் போதான். என்ன ஆகுதுன்னா, திமுகவும் 500 ரூபா கொடுக்குறாங்க, அண்ணா திமுகவும் 500 ரூபா கொடுக்குறாங்க. திமுக ஒரு சாதாரண ஆள், அமைச்சர் கூட இல்லை, அவரே 500 ரூபா கொடுக்குறாரு, நீ அமைச்சராக இருந்தால் நீ 500 ரூபா தான் கொடுக்குறன்னு போது எந்த 500 பெருசுன்னு போது திமுக கொடுத்த 500 தான் பெருசு அப்படின்னு ஓட்டு போடுறாங்க. எல்லாரும் இல்லை, ஒரு சதவீதம். அதாவது இப்போ வந்துட்டு இப்போ அவங்க என்ன கேட்கலாம், கோட்டீஸ்வரன் போய் பார்த்தாரா, அவர்கிட்ட ப்ரூஃப் இருக்கா, கைப்புண்ணுக்கு இது நான் வந்து அவங்க கொடுத்தாங்கன்னு கூட சொல்லலை, எம்எல்ஏ கொடுத்தாரு, முன்னாள் அமைச்சர், அவங்க சார்பா இதுதான் அங்கே பேசு பொருள். அங்கே இருக்கிற சிற்றுண்டிலையோ அங்கே ஆட்டோ ஓட்டுறவங்க கிட்ட போய் நம்ம கேட்குறோம், ஏன்னா இந்த பெல்ட்டில் ஏன் இவர் தோத்தாருன்னா இதுதாங்க, லாஸ்ட் நேரத்தை செலவு பண்ணல. இப்போ விஜய் அவர்கள் இதெல்லாம் தெரியுமா, இப்படி ஒன்று இருக்கிறது புரியுமா? அதாவதுங்க நம்ம இப்போ நான் சொன்னது தான், ஐயா ஓபிஎஸ் கூட எடுத்துக்கோங்க, ஓகே, அவரை வச்சு ஒரு படம் எடுக்கிறீங்க, அந்த படம் ஓடுமா? அரசியல் ரீதியாக அவர் ஓட்டு வாங்குவார். சரி, அப்போது நடிகர் ஒண்டி அரசியலுக்கு வரும்போது உடனே வந்துடணுன்றீங்க. கமல் அவர்கள் வந்தார், நல்லா தான் பேசுவார், கமல் மீது ஊழல் குற்றச்சாட்டு இல்லை, கமல் மீது குடும்ப அரசியல் பிரச்சனை இல்லை, மையம் கமல் அவர்கள் வந்து எந்த ஒரு சமுதாயத்தையோ எதையுமே வந்து அருவருப்பாக பேசினவர் இல்லை, மத நல்லிணத்துக்கு சொந்தக்காரர் தான். கமலால் ஏன் 20% ஓட்டு எடுக்க முடியல, இல்லை ஏன் ஆட்சி மாற்றம் கொடுக்க முடியல? கமலை விட நீங்கள் பெரிய நடிகர் ரைட்டு, கலெக்ஷனில் ரைட்டுங்களா, பட்டு கமல் அவர்களுக்கு கூட இருந்த தலகர்த்தாக்கள் உங்ககிட்ட இருக்கிறவங்களோட பெரிய ஆட்கள். மகேந்திரன் போனார், ஒரு சில ரிட்டையர்டு அதிகாரிகள் போனாங்க, ஒரு சில பத்திரிகையாளர்கள் போனாங்க, ஒரு சில வழக்கறிஞர்கள் போனாங்க. அவர்கள் கொள்கை பேசி தனிப்பட்ட முறையில் பத்திரிகையாளர்லாம் சந்தித்தாங்க, ஞாபகம் இருக்குங்களா? மக்கள் நீதி மையத்தில் இன்றைக்கி தாவேக்களை தனிப்பட்ட முறையில் பத்திரிகையாளர் சந்தித்து விளக்கம் கொடுத்து பேசுகிறதுக்கு எத்தனை கொள்கை தெரிந்த பேச்சாளர்களையோ இல்லை தலகர்த்தாக்களையோ நீங்கள் வச்சுருக்கிறீங்க. ஒன் மேன் ஷோ. அப்போ ஸ்ட்ரக்சர் பார்ட்டிக்கும் ஒன் மேன் ஷோ பார்ட்டிக்கும் வித்தியாசம், அதை தான் நம்ம சொல்கிறோம். சரி, இப்போது சென்ற தேர்தலில் பிஜேபியோட நிலைமை வேறு, இப்போ வந்து அதில் ஏதாவது மாற்றம் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா இப்போ அதிமுகவோட வலுவான கூட்டணி அங்கே இருக்குது, சென்ற முறையே 11% வாக்குகள் வாங்கினாங்க. ஸோ இப்போ வந்து ஒரு சில தொகுதிகள் அவங்க வின் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? அதாவதுங்க, தமிழகத்தை பொறுத்தவரையிலும் பாஜக மீது மக்கள்கிட்ட வாக்காளர்கள்ட்ட இன்னும் கோபம் இருக்குது. அதற்கு வந்து அந்த வெற்றி யாருக்கு போகும் அப்படின்னா, திமுக காங்கிரஸ் கட்சி ஒரு நல்ல பிரச்சாரத்தையும் ஒரு நல்ல வியூகத்தையும் வந்து பிஜேபி எதிர்த்து இங்கே தமிழகத்தில் விதைச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு இது நம்ம புரிஞ்சுக்கணும். இது ஒரு பார்வை. ரெண்டாவது பார்வை, போன பாராளுமன்ற தேர்தலில் அதிமுகவோட பிஜேபியோட தமிழக பிஜேபியோட வஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ். அந்த வஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸில் அவங்களுக்கு கிடைச்ச வாக்கு பார்த்திங்கன்னா, ஒரு சைடு 20 விழுக்காடு 21 விழுக்காடு அதிமுக, இந்த சைடு வந்து 13 18, அது பிரிச்சுக்கலாம், நீங்கள் மொத்தமாக சேர்த்திங்கன்னா 18 கிட்ட போகுது, தனியாக பார்த்திங்கன்னா 11 விழுக்காடுன்ற மாதிரி சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடி தேர்தலில் பாஜகக்குன்னு அவங்களோட வாக்குகள் பார்த்திங்கன்னா 4லேருந்து 5%. அப்போ குறைந்தபட்சம் அதிமுகவோட வாக்கு வங்கி 21%, பாஜகவோட வாக்கு விகிதாச்சாரம் 5 விழுக்காடு 26, அமமுகவுக்கு 2.5லேருந்து 3% வாக்குகள் இன்றைக்கும் இருக்குது. அமமுக கூட்டணிக்கு வந்துட்டாங்க, என்டிஏவோட தான் இருக்காங்க. அப்போ இந்த 26 ஒரு 3 சேரும்போது 29. இந்த 29% என்பது அவர்கள் கையில் இருக்குது. மோசமாக தோத்த தேர்தலில் இருக்குது. அடுத்த தேர்தல் வரும்போது சட்டமன்றத்துக்கு உண்டான தேர்தலும் போது அரசுக்கு எதிரான வாக்குகளோ இல்லை மாற்றம் வேணும், போன வாட்டி நான் அங்கே போட்டேன் இங்கே வாட்டி போடுறோம், ஏற தான் போகுது, அது குறையாது. இதை விட கீழே போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. 29%. இந்த 29% ஒரு சில இடத்துல வேட்பாளர் நல்லா இருக்காங்க அப்படின்னும் போது
அந்த இதை ஒப்பிடுபாவும் 13 பாராளுமன்ற உறுப்பினர் இந்த கூட்டணி ஜெயிச்சிருக்கும் 40ல். 40க்கு 40ம் தோக்குறது எப்படி இருக்குது, 13 ஜெயிக்கிறது எப்படி இருக்குது. அப்போ இந்த 13 இவங்களோட ஓட் பேங்க்லாம் நீங்கள் டோட்டலாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்கன்னா இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட 85லேருந்து 90 சீட்டு வந்து அதிமுகவுக்கு சாதகமாக வருது. இப்போ 90லேருந்து ஆட்சிக்கு தேவையானது இன்னும் 25லேருந்து 30 சீட்டு தான். அதற்கு தான் அவங்க வேலை செய்கிறாங்க. இப்போ இதை இப்படி வச்சுக்கோங்க. இப்போ பிஜேபி வந்து அண்ணாமலை அவர்கள் சொல்கிற மாதிரி வளர்ந்துருக்குன்னா நான் எடுத்துக்கல. ஆனால் ஒரு சைடு வாக்காளர்கள் கிட்ட பிஜேபிக்கு கெட்ட பேர் இருக்குன்னு நான் சொன்னேன். ஆனால் ஒரு சில மாவட்டங்களில் நீங்கள் கேட்ட அந்த துணை கேள்வி அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வி. கன்னியாகுமரி, தென்காசி, திருநெல்வேலி, விருதுநகர், இந்த தென் மாவட்டங்களில் பார்த்திங்கன்னா பிஜேபி மீது அவ்வளவு கோபம் கிடையாது. உங்களுக்கு சென்னையிலையோ இல்லை டெல்டாலேயோ இருக்கிற அளவுக்கு பிஜேபி மேலே கோபம் அங்கே கிடையாது. அவங்க அங்கே ஏற்றுக்கிறதுக்கு ஓரளவுக்கு தயாராக இருக்காங்க. அதனால தான் பார்த்திங்கன்னா அந்த சைடில் தான் பார்த்திங்கன்னா சட்டமன்ற உறுப்பினர் பிஜேபியில் ஜெயிச்சு வந்திருக்காங்க. 4 சட்டமன்ற உறுப்பினர் போன தேர்தலில் எதிர்கட்சியாக இருக்கும்போதே ஜெயிக்கிறாங்க. அவங்களுக்கு அதை டபுளோ ட்ரிபிளோ பண்ணுறது ஈஸி. அப்போ ஒரு வேளை நயினார் நாகேந்திரனுக்கும் அண்ணாமலை அவர்களுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அண்ணாமலை அவர்கள் பத்திரிகையாளர்கள் அதிகமாக சந்திப்பார், பேசு பொருளாக இருப்பார், சர்ச்சையின் நாயகன். நயினார் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. பூத்து வேலையில் தெளிவாக இருக்கு. நான் முன்னாடியே இந்த பூத்து பற்றி சொல்லியிருக்கேன். பூத்தில் எந்த பூத்தை எப்படி பண்ணணும், என்ன ஏது, எப்படி பிஜேபி கட்சிக்காரர்களும் அதிமுக கட்சிக்காரரும் ஒன்றிணைணும் அப்படின்றதுல அது இன்னொன்று. நயினார் நாகேந்திரன் வந்து தேர்தல் அரசியல் தெரிந்தவர். அண்ணாமலை பண்ணுற அரசியலுக்கும் அண்ணாமலைக்கும் தேர்தலில் வந்து இன்னும் வெற்றியை பெற்றது கிடையாது. ஒரு கவுன்சிலராகவோ சட்டமன்ற உறுப்பினராகவோ இல்லை நாடாளுமன்ற உறுப்பினராகவோ அவர் வெற்றி பெற்றது கிடையாது. ஆனால் நயினார் அப்படி கிடையாது. நயினாருக்கு சொந்த செல்வாக்கு, வாக்கு அரசியல் எப்படி பண்ணணும், ஒரு கட்சியோடு தன்னை இணைச்சிக்கிறோன்னா அப்போ எப்படி சேர்ந்து ஃபியூஷன் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, ட்ரான்ஸ்ஃபர் அமௌண்ட்ஸ், இதெல்லாம் தெரிஞ்சவர். அப்போது அண்ணாமலை தலைமையில் இருந்த பாஜக வேறு, நயினார் நாகேந்திரன் தலைமையில் இருக்கக்கூடிய பாஜக வேறு. நான் அமித்ஷா அவர்களுக்கு இங்கே எதிர்ப்பு இருக்குது, பிஜேபி அந்த கருத்தில் நான் மாறுபடலை. அதை தள்ளி வைத்து விட்டு நயினாரை நீங்கள் முன்னிலைப்படுத்தி, பெரியாரே சொல்லுவார் மண்ணுக்கேற்ற மார்க்சிசம் தான் தேவைன்னு. அப்போ தமிழகத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு 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 பாஜக. உதாரணத்துக்கு திருவண்ணாமலை கோயிலில் மக்கள்கிட்ட வந்து காசை பிடுங்குறாங்க. கோயில் சனாதனம் அகமை விதி அதுக்குள்ளெல்லாம் போகாமல் சாமி கும்பிட்ட வரவங்கக்கிட்ட காசு பிடுங்குறாங்களா இல்லையா? யூனிஃபார்ம் போடாமல் கொத்து சாவி வச்சுட்டு அவன் திறந்து விட்டுட்டு காசு வாங்குறான். திருவண்ணாமலை கோயிலில் நடக்குது. அதே மாதிரி உங்களுக்கு திருச்செந்தூர் கோயிலில் நடக்குது. இப்படி அவங்களுக்கு வர அரசியலை பெண்ணி பேசுனா அங்கே போகிறவங்களுக்கு வந்து அந்த கோபம் குறையும், ஓட்டு கூட வரலாம். இப்போ இதெல்லாம் வந்து அவங்களுக்கு இந்த தேர்தலில் ப்ளஸ்ஸு. அதனால் வந்து அவங்களுக்கு வந்து அவங்க நம்புகிறாங்க அதிமுக பிஜேபி கூட்டணி இந்த வாட்டி வந்து ஆட்சி மாற்றம் கொண்டு வரணும்னு அவங்க நம்புகிறாங்க. அதுக்கு உண்டான வேலைகளை அவங்க பண்ணுறாங்க. இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா, அதிமுகலே ஒரு சலசலப்பு இருந்ததில்ல, பிஜேபி வேண்டாம் பிஜேபி வேண்டாம், அந்த குரல் வந்து இன்றைக்கி குறைஞ்சிடுச்சு. இன்றைக்கி யாருமே வந்து பிஜேபி வேண்டாம்லாம் சொல்கிறதில்ல. அண்ணன் ஜெயக்குமார் ஒண்டி நான் எப்படி ஜெயிக்க போகிறேன்னு தெரில, சிறுபான்மையினர் ஓட்டு அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காரு. அதை தவிர்த்து வேறு யாருமே வந்து பேசுறதில்ல. இன்னொன்று, முன்னாடி இருந்த பிஜேபிக்கும் இப்போ இருக்க பிஜேபிக்கு என்ன வேணால், அதிமுகலேருந்து ஒரு தலைவர் வருவாங்க, என்டிஏ கூட்டணி தான் அதெல்லாம் கிடையாது. நேற்று நயினார் நாகேந்திரன் அவர் தான் மாநில தலைவர், முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடி கே பழனிசாமி, முடிஞ்சு போச்சு, சர்ச்சையும் முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் யாருன்னா பேசுனாங்கன்னா அண்ணாமலைக்கு எப்படி பதவி போச்சோ அது மாதிரி பதவி போகுன்றது அங்கே இருக்கிறவங்களோட, கமலாலயத்தில் இருக்கிறவங்களோட புரிதல். அப்போ அதிமுகலேயே அந்த பேசுபொருள் முடிஞ்சிச்சிங்களா, பிஜேபியிலும் பேசுபொருள் முடிஞ்சிச்சிங்களா? எப்பயுமே பாருங்கள், தொண்டர்களை பொறுத்தவரைலாம் இப்போ இன்னொரு எடுத்துக்காட்டாக சொல்கிறேன். இப்போ ஐயா ஓபிஎஸ் இருக்கிறாங்க, டிடிவி தினகரன் இருக்காரு, எடப்பாடி பழனிசாமி இருக்கிறாங்க, அம்மையார் சசிகலா இருக்கிறாங்க. இந்த 4 பேர் தலைவர்களுக்குள்ளே வந்து ஒரு கருத்து வேறுபாடு, நீ பெரியவங்களா நான் பெரியவங்களா, அந்த கருத்து வேறுபாடு சண்டை இருக்கும். தேர்தல்னு வரும்போது சின்னத்தை தான் வந்து தொண்டர் பார்ப்பாங்க. ரெட்டால உதயசூரியன் கிட்ட தோக்கலாமா அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தை தொண்டர்களை நீங்கள் உசுப்பேற்றி விட்டிங்கன்னா, டிடிவி தினகரன் கூட இருக்கிறவங்களும் ரெட்டலைக்கு ஓட்டு போடுவாங்க, ஐயா ஓபிஎஸ் கூட இருக்கிறவங்களும் ரெட்டலைக்கு ஓட்டு போடுவாங்க. அம்மையார் சசிகலா வந்துட்டு அவங்க தூக்கத்தில் கூட நினைக்க மாட்டாங்க ரெட்டலை தோக்கணுன்றத. சசிகலா அவர்கள் வந்து தூக்கத்தில் கூட நினைக்க மாட்டாங்க. ஏன்னா பழக்கம். இப்போ தங்கத்தமிழ் செல்வனே எடுத்துக்கோங்களேன். இப்போ இன்றைக்கி திமுகவில் இருக்கார், நிறைய இடத்துல அவர் போய் பேசும்போது அவர் அந்த ஒரு அதிமுகக்காரர் தான் அவர் அங்கே அந்த ஆண்டிப்பட்டி உசியம்பட்டி அந்த ஏரியாவில் தேனிலெல்லாம் பார்க்குறாங்க. இது மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும்பொழுது அது வந்து அந்த ரெட்டலைக்கு சாதகமாக வரும். தொண்டர்கள் வந்து அவங்களுக்குள்ள பெரிய கருத்து வேறுபாடு பிரச்சனைலாம் கிடையாது. தொண்டர்களோட வேலை என்ன, வீடு வீடாக போய் அந்த வாக்கு அறுவடை பண்ணி கட்சி தலைமைக்கு வாங்கி கொடுத்து அதை ஒரு ஆளுங்கட்சியாக மாற்றணும். இவ்வளோ தான் தொண்டர்களோட வேலை. அதில் வந்து பிரச்சனை இருக்கான்னு கேட்டிங்கன்னா, பிஜேபி தொண்டருக்கும் இல்லை
அதிமுக தொண்டர்கள் இல்லை. அதனால் இந்த செய்திகள், இந்த பிரச்சனைகள் நீங்கள் சொன்னீங்க இல்லைங்களா, அந்த தலைமை இந்த தலைமை அதெல்லாம் வந்து பேசு பொருளாகும். நமக்கு என்ன வேலை? இதை ஊதி பெருசாக்கி அதை விவாதம் ஆக்க தானே நம்ம வேலை. குட்டையை குழப்புறது அதுதான் நம்ம பண்ணுவோம், கண்டிப்பாக பண்ணுவோம் அதையும். பட் மக்களோட தொண்டர்களோட மனநிலை முக்கியம், அது கரெக்டாக இருக்குது. அது வந்து பிஜேபி அதிமுக கூட்டணிக்கு இது வந்து ஒரு இன்னொன்று இப்படி யோசிங்க. இந்த தேர்தலில் பிஜேபி ரொம்ப மோசமாக தோத்துச்சுன்னா நயினாருக்கு அது ஒரு பெரிய செட்பேக். நயினாருக்கு இது புரியும். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த தேர்தலையும் தோத்துட்டாருன்னா அது ஒரு பெரிய செட்பேக்னு அவருக்கும் தெரியும். அப்போ இந்த 2 பேருமே அரசியல் தெரிந்தவர்கள். அப்போ அதற்குண்டான கணக்குகள் அவங்க போடுவாங்க. இவங்க யாரும் குழந்தை கிடையாது. கீழே ஒன்றியத்திலேருந்து, மாவட்டத்திலேருந்து, சேர்மன்லேருந்து, எம்எல்ஏ இருந்து, அமைச்சராக இருந்து இன்றைக்கி கட்சி தலைவரெல்லாம் இருக்கிறாங்க அந்தந்த கட்சியில். அவங்களுக்கு அரசியல் தெரியாமல் அவங்கன்னா புதுசாக படத்தில் நடிச்சிட்டா வராங்க இல்லையே. மக்கள் எப்படி சந்திக்கணும், மக்கள்கிட்ட எப்படி ஓட்டு வாங்கணும், எப்படி பண்ணணுன்றது அந்த அந்த வித்தை தெரிஞ்சவங்க, அந்த 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 விஷயங்கள் தெரியும். அதனால் அவங்க நம்புகிறாங்க ஆட்சி மாற்றம் கையில் இருக்குது, இதை கரெக்டாக செயல்படுத்தினா ஆட்சி மாறிடும்னு அவங்க நம்புகிறாங்க. இன்னொன்று அவங்க வந்து இல்லாத ஒரு விஷயத்துக்கு ஆசைப்படல. தமிழகத்தில் எப்பயுமே வந்து ஆட்சி மாற்றம் மாறி மாறி தான் வந்திருக்கு. ஒரு வாட்டி தான் அம்மையார் ஜெயலலிதா வந்து பண்ணாங்க. இப்போ இதே திமுகவுக்கு என்ன நம்பிக்கைன்னா விஜய் அவர்கள் தான் நம்பிக்கை. அதிமுகவுக்கு வர போட்டோ எப்படின்னா இந்த பக்கம் வந்துட்டால் திமுக ஆட்சி திருப்பி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஏன்னா விஜய் வந்து அவங்கள தான் அட்டாக் பண்ணுவார். நம்மளை திட்டுனா அவங்களுக்கு போகிற ஓட்டு விஜய் வாங்கிட்டு போயிட்டாருன்னா நம்ம சுலபமாக கட்சி ஓட்டையும் திட்டங்கள் மூலிமா நல்லது செஞ்சுருக்கிறாங்க ஒரு சிலர். அந்த திட்டங்கள் மூலிமா நம்ம திருப்பி ஆட்சிக்கு வந்தாலும் அவங்க ஒரு வியூகம், அவங்க ஒரு நம்பிக்கை வைக்கிறாங்க. இதில் எந்த வியூகமே இல்லாமல் நான் பண்ணுறோன்னு தெரியாமல் பண்ணிட்டு இருக்கிறது தான் ஐயா விஜய் பண்ணுறாரு. ரொம்ப அருமையாக பல கருத்துக்கள் அரசியல் நிலவரங்களை பற்றி அக்கு வேற ஆணி வேற ஆராய்ஞ்சு சொல்லியிருந்தீங்க. உங்களுடைய சுற்றுப்பயணத்தோட அனுபவம் வந்து உங்கள் பேச்சில் ரொம்ப நல்லா தெரிஞ்சுது. மீண்டும் வேறு நல்ல தலைப்புகளோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம். நேயர்களுக்கு நன்றி, வணக்கம்.